الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன், அன்பார்ந்த உயரிய பேர்நாமம் உரையிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அன்புடன் சகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் உயரிய கூலியாக எண்ணத்தில் கூலியாக கிடைக்கட்டுவான் என்று வாழ்ந்துகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனோடாக நாளைய மறுமையிலே உயரிய தூரமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் குடியிருப்போம் என்ற நல்லெண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து எண்ணிக்காக்கூடிய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, வரவிருக்கின்றவர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறு முதலாவதாக அணியினருக்கும் அப்பார்களுக்கும் வசிய தேர்வுகள். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னை சேர்த்து நாளைய வருகை நாளிலே ஜன்னத்துல் கூடியான சத்தியமுக்காக புரிவான். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த குறுகிய ஒரு வாழ்வுதான் அழிவே முடிவே இல்லாத ஆக்ராவுடைய வாழ்வை தீர்மானித்து இருக்கிறது. இங்குள்ள இன்பங்கள் நிரந்தர இன்பங்கள் கிடையாது.
இங்குள்ள சந்தோஷங்கள் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. இங்குள்ள சுகபோகங்கள் நிரந்தர சுகபோகம் கிடையாது. இங்குள்ள ஆயுள் அது நிரந்தர ஆயுள் கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் மறுமையுடைய உலகம் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆலமுல் பர்ஸக் என்ற அதாவது இடம் இருக்கிறது, கபர். அது ஆலமுல் மக்பரா அல்லது கபருடைய உலகம். அதை அடுத்து நாங்கள் ஆலமுல் ஆஹிரா மறுமையுடைய உலகத்துக்கு போகிறோம். அந்த உலகத்துக்கு போகக்கூடியவர்கள் சீதேவிகளாக நல்லவர்களாக போனால்தான் நிச்சயமாக நானும் நீங்களும் வெற்றியாளர்கள். அல்லாஹ் தந்த ஆயுளை பெருமதியான முறையிலே கழித்து விட்டு சென்றால்தான் மௌத்துக்கு பின்னால் எமக்கு நிம்மதி இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் அழிவே முடிவே இல்லாத அந்த வாழ்விலே வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சோதனைகள் என்பது அது சர்வ சாதாரணமானது. முஃமினுடைய நிலைப்பாடை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக, ஒரு முஃமினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுவதற்காக, ஒரு முஃமினுடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் இருக்கின்ற பாவிகளையும் அவர்களின் சீதனைகளாக அல்லாஹ்வை வந்தடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவ்வப்போது சிறு சிறு சோதனைகளை எங்களுக்கு தருவது வழக்கம். அது இன்று நேற்றல்ல. உலகம் எப்போது படைக்கப்பட்டதோ அன்று முதல் அல்லாஹ் சோதனைகளை இவருக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம், சிறந்த சமூகமாக இருந்த நபிமார்களுடைய காலத்திலே கூட அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தான். வஹ்யுடைய காலம், அல்லாஹ்வின் புறத்தால் குர்ஆன் இறங்குகின்ற காலம், அந்த காலத்தில் கூட அல்லாஹ் சோதனைகளை இறக்கியிருந்தான். சோதனைகளை அவர்கள் சாதனையாக ஆக்கினார்கள். நபிமார்களுடைய வரலாறை நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்ட நபிமார்கள் என்றால் அந்த நபிமார்களும் அதிகமாக சோதனைக்கு உள்ளானவர்கள் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவருடைய காலத்திலே வாழ்ந்த எதிரிகளால் அதிகமாக சோதனைக்கு ஆளானார்கள். அதிலும் அபூ ஜஹல் மூலமாக அதிகமான சோதனைக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளானார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் பெரும் சோதனையை கொடுத்தான். நமது மன்னருடைய அந்த சோதனையை அவர்கள் அங்கே வெற்றி கொண்டார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்லீஸ் மூலமாக சோதனையை கொடுத்தான். இப்படி பல நபிமார்களை வரலாறை புரட்டி பார்த்தால் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ஒரு மன்னன் ஃபிரௌன் மூலமாக அல்லாஹ் சோதனையை கொடுத்தார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நாட்டுடைய மன்னன் மூலமாக சோதனையை கொடுத்தார். அதெல்லாம் சர்வ சாதாரணமான சோதனைகள் கிடையாது. அன்பானவர்களே, அந்த சோதனைகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அந்த சோதனைகளிலே எங்களுக்கு பாடம் தான் இருக்கிறதே தவிர அந்த குர்ஆனிய வசனங்களிலே எங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் கிடையாது. கண்ணியமானவர்களே, சில குர்ஆனுடைய வசனங்கள் சட்டங்களை போதிக்கும், கடமைகளை போதிக்கும். தொழுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள், இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுவான். ஆனால் உங்கள் நபிமாருடைய சரித்திரங்களை குர்ஆனிலே சொல்லுவதனூடாக அதிலே எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் அது ஒரு சரித்திரமாக, அது ஒரு நிகழ்வாக எங்களை திருத்துவதற்காக அல்லாஹ் அப்படி அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறான். ஃபிரௌனுடைய அந்த கொடிய அரசன் ஃபிரௌனுடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆனிலே போட்டிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் அங்கே வர வைத்திருக்கிறான். எதற்காக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரௌனுடைய பெயரை வெறுமனே உச்சரித்தால் அதற்கு நன்மை கிடையாது. குர்ஆன் வருகின்ற போது நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறார். கண்ணியமானவர்களே, ஏன் குர்ஆனுக்கு அல்லாஹ் அந்த அளவு சிறப்பை கொடுத்திருக்கிறான்? கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இந்த உலகத்திலே சோதனைகள் நிறைந்த ஒரு உலகம் தான் இந்த உலகம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சோதனைகளை சாதனையாக ஆக்குவதுதான் ஒரு முஃமினுடைய நல்ல பண்பாக இருக்கிறது. நபிமார்கள் அதைத்தான் செய்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனியவர்கள் வாழ்வதை போல எமக்கு வாழ்ந்துவிட முடியாது. மினத்துரா அலத்துரா மிலத்துரா, மண்ணிலிருந்து வந்தோம்,
மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம். எங்களுடைய வாழ்வு மண்ணாகிவிடக் கூடாது. எங்களுடைய வாழ்வு மௌத்துக்கு பின்னாலும் நாங்கள் மண்ணுக்குள் எங்கள் புதைக்கப்பட்டாலும் கண்ணியமானவர்களே, எங்களை அடக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நானும் நீங்கள் நம்பியிருக்கிறோம். அந்த வாழ்வில் தான் நானும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அங்குள்ள வெற்றியை தான் நாங்கள் நிரந்தர வெற்றியாக ஈமான் கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த 3 வாரங்களுக்கு முன்னதாக நாட்டிலே ஏற்படுத்திய சோதனை எனக்கு தெரியும். ஜும்மாவுக்கு வந்த மனிதவர்கள் ஜும்மாவுக்கு சென்று கொள்ள முடியவில்லை. சில பள்ளிகளிலே ஜும்மா நடத்தி கொள்ள முடியவில்லை. அங்கே வெள்ளம் நிரம்பி அந்த மஸ்ஜித், சிலர் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்தார்கள். சிலருடைய மதில் அங்கே லொக்காகி அங்கே வெளியே செல்ல முடியாமல் அங்கே உயிர் நீத்த வரலாறுகள். சில ஊர்கள் அப்படியே இல்லாமல் போனது. சில வீடுகள் இருந்த இடங்கள் கூட தெரியாமல் போனது. அவர்கள் பள்ளிக்கு வந்தால் எங்கே செல்வது? வீடு கிடையாது, உறவுகள் கிடையாது. மனைவி இருக்க கணவன் இல்லை, கணவன் இருக்க மனைவி இல்லை, கணவனும் மனைவியும் பெற்றோரும் இருந்தால் பிள்ளைகள் இல்லை, அல்லது எல்லோரும் இருந்தாலும் வீடு இல்லை, அல்லது வீடு இருந்தாலும் என்னுடைய சொத்து செல்வம் இல்லை, வாகனம் இல்லை. இப்படி பல சோதனைகள் கண்ணியமானவர்கள். யாரும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன். அவன் எதை செய்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு யாருக்கும் அருகதையும் கிடையாது. அல்லாஹ் நாடக்கூடியை செய்யக்கூடியவன். அல்லாஹ் ஒரு விடயத்துக்கு குன் ஆகுக என்று சொன்னால் அந்த விடயம் நடந்துவிடும் கண்ணியமானவர்கள். ஏன் இந்த சோதனைகளை அல்லாஹ் தருகிறார்? நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டியிருக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்றான், وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அல்லாஹ் தஆலா பெரிய அஸாபை இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுப்பது கிடையாது. இந்த உலகத்திலே கொடுக்கின்ற பெரிய அஸாபுக்கு முன்னால் சிறு சிறு சோதனைகளில் சிறு சிறு அஸாபுகளை அல்லாஹ் ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? இந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் நல்லவனாக வர வேண்டுவதற்காக என்று செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கஸபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. இந்த உலகத்திலே நபியே நாயகமே இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள், நபியே நாயகமே சொல்லுங்கள், இந்த உலகத்திலே எந்த ஒன்று நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் நடக்காது கண்ணியமானவர்களே. அது எது இருந்தாலும் அது அல்லாஹ் நாடியதுதான், அல்லாஹ் எழுதியதுதான் நடக்கிறது என்பவர்கள். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் தான் எங்களுடைய ரப்பு, அவன் தான் எங்களுடைய இறைவன், வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்வை நம்பி வாழுங்கள். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் தங்களுடைய பொறுப்புகளை, தமக்கு வரக்கூடிய எல்லா விடயங்களையும் பாரம் சாட்டுவார்கள். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், قُلْ إِنَّ صَلَاتِي وَنُسُكِي وَمَحْيَايَ وَمَمَاتِي لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. நபியே நாயகமே சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வனுசுகி என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் இந்த உலகத்திலே வாழுவது மரணிப்பது எல்லாம் படைத்தரப்புக்காக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு சிறு வணக்கத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், மனிதனுடைய திருப்திக்காக அல்ல. இந்த உலகத்திலே உயிர் வாழுகின்றேனா அதுவும் அல்லாஹ்வுக்காக. இந்த உலகத்தில் இங்கு மரணிக்கின்றேனா அது அனர்த்தங்களால் நாங்கள் மரணிக்கலாம், அல்லது சாதாரணமாக நோய் வந்து மரணிக்கலாம், அல்லது வேறு காரணங்களால் மரணிக்கலாம். எப்படி மரணம் வந்தாலும் அந்த மரணமும் நாங்கள் வாழ்வதும் மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக, அந்த உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ்வுக்காக என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆழமான ஈமான் நமக்கு வர வேண்டும். எனவே எவ்வளவு பெரிய சோதனைகளை நாம் கண்டுவிட்டோம். அந்த சோதனைகளை கண்டும் இன்னும் திருந்தாமல், இன்னும் பள்ளியின் பக்கம் வராமல், இன்னும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தாமல், இன்னும் அந்த 5 நேர தொழுகைகள் பரலான தொழுகைகள் நிறைவேற்றாமல் நாம் இருப்போம் என்றால் எம்மை விட நன்றி கெட்டவர்கள் யார் இருக்க முடியும்? கண்ணியமானவர்களே,
நாம் எல்லாம் பார்வையாளர்கள் தான். அந்த சோதனையை நாம் யாரும் அனுபவிக்கவில்லை. நாங்கள் போராளிகள் கிடையாது, நாங்கள் பங்காளிகள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் எங்களால் அவர்களுக்கு பங்களிப்புகள் செய்திருக்கலாம். வெறுமனே அதிகமானவர்கள் இந்த நிகழ்வை, கடந்த கால அந்த அனர்த்தத்தை, அது வெள்ளத்தால் ஏற்பட்ட அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது மண் சரிவால் ஏற்பட்ட அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது காற்றால் ஏற்பட்ட அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது தொடர் மலைகளால் ஏற்பட்ட அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது அதையும் தாண்டி சில பகுதிகளில் பூமி சிறிதாக நடுங்கியது என்று வரலாறு சொல்லப்படுகிறது. அது அப்படிப்பட்ட வரலாறாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நாம் ஒரு பார்வையாளராகத்தான் இன்னும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொலைபேசி வாயிலாக, டெலிவிஷன் வாயிலாக, அல்லது அந்த வசதி இல்லாதவர்கள் வானொலியினூடாக அதை நாங்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனூடாக நாம் என்ன பாடம் பெற்றிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும், அந்த காலம் வருகின்ற போது மனிதர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? படைப்பினங்களை விரும்புவார்கள், படைத்த ரப்பை மறந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்களை எல்லாம் நேசிப்பார்கள், விரும்புவார்கள், படைத்த ரப்பை மறந்து விடுவார்கள். இந்த உலகத்தை விரும்புவார்கள், மறுமையை மறந்து விடுவார்கள். அதற்குதான் இல்லையா இந்த உலகத்திலே மாடா மாளிகைகள், பெரும் பெரும் இடங்களை எல்லாம் விரும்புவார்கள். ஆனால் ஆறடி கபருக்குள்ளே, தனிமையின் ஒரு வீட்டுக்குள்ளே, எந்த காற்றும் போக முடியாமல் மல்லுகளை மூடிவிட்டு வரக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே நான் போகிறேனே என்பதை அந்த மனிதன் மறந்து விடுவான். சொத்து செல்வம் எந்த வழியிலேயாவது வரட்டும், எந்த வழியாவது சேரட்டும் என்று மனிதன் ஆசைப்படுவான். ஆனால் அதற்குரிய கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் மறந்து விடுவான். எனவே இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே யாரும் நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடாது. இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ் மனிதனுக்காகத்தான் இந்த உலகத்தையே அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அதிலும் அல்லாஹ் கலிமா சொன்னவர்களுக்காக இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். கலிமா சொன்ன ஒருவர் இந்த உலகத்தை விட்டு பிரிவது அத்துல் முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுவது அநியாயமாக இந்த உலகம் அழிவதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் கடினமானது. கண்ணியமானவர்களே, இந்த உலகமே அழிந்து போகலாம், கலிமா சொன்ன ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வீணாக அநியாயமாக சென்றால் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும், அல்லாஹ் விரும்பாத ஒன்றாக இருக்கும். எனவே இந்த உலகத்தில் எப்படியான இழப்புகள், பொருட்சேதங்கள் ஏற்படுவது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை நானும் நீங்களும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏதோ ஒரு வகையிலே எங்களை அல்லாஹ் திருப்புவதற்காக, அல்லது ஏதோ மௌத்தாளர் அவர்களை நல்லவர்கள் ஆக்கி ஷஹீதாக அல்லாஹ்விடத்திலே அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக, அல்லது அதை பார்க்கின்றவர்கள் மிக பெரும் பாடமாக எடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் ஏதோ ஒரு வகையிலே அந்த சோதனையை தந்திருக்கிறார். அந்த சோதனையின் போது நாம் நிறைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான படிப்பினை தான் கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே மீற வேண்டியிருக்கிறோம். அதற்கு முன்னதாக அந்த உலகத்திலே நாம் எண்ணி எடுத்துக் கொள்வோம். பள்ளியின் பக்கம் வராதவர்கள், பள்ளியோடு தொடர்பில்லாதவர்கள், பள்ளி ஹதரத் யாரு, பள்ளி மகன் யாரு, பள்ளி நிர்வாகி யார் என்று தெரியாதவர்கள், கடந்த கால அழுத்தத்தின் போது குடும்பங்களோடு பிள்ளைகளோடு பள்ளியிலே ஒரு வாரம் 2 வாரம் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதா இல்லையா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலைமை எமக்கு வரவில்லை, எமக்கு இனிமேலும் வரக்கூடாத நியமனர்கள். அல்லாஹ் தஆலா எமக்கு இன்னும் அந்த அருள்கொடைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறான். ஏதோ வகையில் சிறு சிறு சோதனைகள் ஏற்பட்டிருக்கலாம். கால்நடைகள் சென்றிருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், வேறு கால்நடைகள் கோழிகளாக இருக்கலாம், சிறு சிறு பாதிப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதைகளை எல்லாம் தேடிக்கொள்ளலாம். உயிரோடு போனால் தேடிக்கொள்ள முடியுமா? இன்றைய சமூகம் 25,000 ரூபாய் 54,000 ரூபாய்க்கு சண்டை பிடிக்கிறார். சில இடங்களிலே கிராம சேவகரை கூட காட்டியிருக்கிறார். கரிமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அழிந்து போகிற துன்யாவுக்காக இந்த உலகத்திலே அந்த 25,000 ரூபாய் பணம் அல்லது 50,000 ரூபாய் பணம் ஒருவருக்கு சாதாரணமா நோயிருந்தால் கொழுப்புக்கு போய் மருந்து எடுத்துட்டு வருவதற்கு போறார். சின்னொரு மூட்டு போனா, சின்னொரு முள்ளு உடைஞ்சா கனிமா 5-10 லட்சம் அது போதாது. கனிமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்படியான சிறு சிறு சேவைகள், இந்த உலக லாபங்களுக்காக நாம் இந்த துன்யாவுக்கான அந்த உலகத்தை ஏன் நினைத்து வாழ்வோம் என்றால் மறுமையுடைய சிந்தனைகள் உள்ளத்தில் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமானவர்களே,
எனவே மிக முக்கியமாக அந்த இடத்தில் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் உலகத்தை ஆழமாக சொல்வதை கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் 7 வானங்களாக இருக்கலாம், பூமிகளாக இருக்கலாம், அதற்கு இடைப்பட்டவைகளே வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கலாம். இதுவெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நன்றி உணவோடு வாழக்கூடிய அந்த மிருகங்களுக்கு நாம் எமது கழிவுகளை தான் கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, தேங்காயை எடுத்து அதை உரித்து அதை உடைத்து அதை திருவி அதை புளிஞ்சு அதிலே நல்ல அந்த தேங்காய் பாலை எடுத்து விட்டு தேங்காய் பூவை கோழிக்கு கொடுக்கிறோம். கோழி திருகிறது, அதிலே பிரயோஜனம் எடுக்க முடியாது, கோழியை கொடுக்கிறோம். மீன் எடுக்கிறோம், சாப்பிடுகிறோம். எவ்வளவு மீனிலே தலை இருக்கிறதோ இறைச்சி இருக்கிறதோ எல்லாம் எடுத்து சாப்பிடுகிறோம். மீன் முள்ளை என்ன செய்கிறோம்? பூனைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்கிறோம். இறைச்சி எடுக்கிறோம், இறைச்சியை சாப்பிடுகின்றோம், அதனுடைய முள்ளுகளை எல்லாம் எதற்கு போடுகிறோம்? மாடுகளுக்கோ அல்லது வேறு ஆடுகளுக்கோ ஏதோ ஒன்றுக்கு போட்டு விடுகிறோம், அல்லது நாய்களுக்கு போட்டு விடுகிறோம். நாய்கள் அந்த முள்ளுகளை அவசரமாக சாப்பிட்டு விடும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இன்னும் என்ன, பலாப்பழம் அல்லது வாழைப்பழம் போன்றவைகளை நாம் சாப்பிட்டு விட்டு அந்த தோள்களை எல்லாம் மாடுகளுக்கு போடுகின்றோம். இப்படி எல்லா வகைகளையும் முட்டை எடுத்துக்கொண்டால் முட்டையை சாப்பிட்டு அவருடைய போதை கோழிகளுக்கு ஒதுக்கி அல்லது வேறு ஜீவனங்களுக்காக அந்த மிருகங்களுக்கு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து விட்டு எமக்கு அனுபவிக்க முடியாது என்று வீசக்கூடிய கழிவுகளைத்தான் அந்த மிருகங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் அந்த மிருகங்கள் எல்லாருக்கும் நன்றி உதவிகளாக அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் பார்க்கிறோம் மரமட்டைகள் அப்படியே அமைதியாக இருக்கும். நாங்களே சொல்வோம் மரமட்டை தஸ்மீஹ் செய்கிறது. கண்ணியமானவர்கள், ஒரு கணம் நம்மை படைத்த ரப்பை யோசியுங்கள். ஒரு கணம் நமக்கு ஒரு மௌத் இருக்கிறது என்பதை யோசியுங்கள். ஒரு கணம் நாம் தனிமையிலே வீட்டில் இருக்க போறோம் என்பதை யோசியுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், تسبح له السماوات السبع والأرض ومن فيهن. அல்லாஹ் சொல்கிறார், 7 வானங்கள் அதே போன்று பூமிகள் அவைகளில் இருப்பவைகள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. وَإِن مِّن شَيْءٍ لَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ. இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாத எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ. அவைகளுடைய தஸ்பீஹை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். எப்படி மரம் தஸ்பீஹ் செய்கிறது அது உங்களுக்கு விளங்காது. ஆடு மாடுகள் மிருகங்கள் எப்படி தஸ்பீஹ் செய்கிறது, பறவைகள் எப்படி தஸ்பீஹ் செய்கிறது அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளன், அல்லாஹ் மன்னிப்பான். கரிமானவர்களே, நாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தாலும் அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டு பொறுமையாளராக இருக்கிறார். இந்த மனிதனுக்கு பல அவகாசங்களை கட்டங்களை எல்லாம் கொடுக்கிறார். எனவே கண்ணியமானவர்கள் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், இடி இருக்கிறே, இடி கூட அல்லாஹ்வை புகழ்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது புகழ் மூலமாக. மலாயிக்காமார்கள் கூட பயந்து அந்த இடியின் மூடாக பயந்து அவர்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வத்-தைரு ஸாஃபாத். அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, இந்த உலகத்திலே உள்ளவைகள் அல்லாஹ்வை, வானத்திலே உள்ளவைகள், பூமி அந்த பூமியில் இருக்கக்கூடியவைகள், அதே போன்று வத்-தைரு ஸாஃபாத், பறவைகள் பறந்த வண்ணம் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. பறவைகள் பறந்து பறந்து அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறது. பறவைகளுடைய உள்ளத்தை போல நாளைய கியாமத்துடைய நாளிலே சில மனிதர்கள் தான் சுவர்க்கத்துக்குள்ளே அனுப்புவான். அதனுடைய தவக்குள் என்னுடைய தவக்குளை விட மேலானது. காலையிலே ஒட்டிய வயிறோடு போகும் அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்ற நியத்தோடு வருகின்ற போது வயிறுகளை நிரப்பிக் கொண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் உணவை எடுத்துக் கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஈமான், அப்படிப்பட்ட நம்பிக்கை கண்ணியமானவர்களே,
அந்த நம்பிக்கை இடத்திலே இல்லை. அந்த நம்பிக்கையை நாமும் நீங்களும் இந்த உலகத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நானும் நீங்கள் அந்த ஈமான்தாரிகளாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாம் அதனுடைய தஸ்பீகை, ஸலாத்தஹு அதனுடைய தொழுகை அவர்கள் அவ்வளவும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றனர். எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற அந்த முறையை நாம் சிலர் அறியாமல் இருந்தாலும் அந்த மிருகங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற முறையை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றனர். சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியாது. பரவாயில்லை, சில குரான்களை பார்க்கிறோமா இல்லையா, சில பகுதிகள் சுஜூதுல விழுந்த மாதிரி அப்படி செத்து போயிருக்கு. சில ஆடு மாடுகளை பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை இருக்கு. கண்ணியமானவர்களே, அவைகள் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. இன்னும் நிறைய மிருகங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்ற பெயரை உச்சரிக்கின்றன. கண்ணியமான அது நாங்கள் பலக்குவற்ற பயிற்றுவிப்பாளோ அல்லது வேறு வழியாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டுதான் வாழ்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், அவ்வப்போது இடையிடையே மழைகள் பெய்கிறது. சில காலம் கோடை மழை வர வைப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எல்லாரும் அழுது கண்ணீர் வடிக்கின்ற நிலைமை வரும் சில கட்டங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது இடையிடையே மழைகள் பெய்வதும் மிருகங்களால் தான். கடுமையான கோடை காலங்கள் வந்தால் நாமல் செய்கின்ற அந்த பாவத்தின் அபூரத்தால் மலைகளை அல்லாஹ் தடையாக்கி வைப்பான். மிருகங்கள் இல்லை என்றால் அவ்வப்போது பெய்யக்கூடிய சிறு சிறு மலைகள் கூட இல்லாமல் போயிருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் அல்லது மனிதர் செய்யக்கூடிய பெரும் தவறுகள் இந்த உலகத்திலே உள்ள இந்த பூமியை, இந்த உலகத்தை பாதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதனை அனுபவித்த பூமியில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னாலும் என்னென்ன சோதனைகள் வர இருக்கிறதோ அந்த சோதனைகளை தான் நாமும் இந்த பூமியும் அனுபவிக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்கள், எனவே இந்த பூமி எவ்வளவு சோதனைகளை கண்டிருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டிய ஒரு கட்டம் நமக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான இந்த சந்தர்ப்பத்தில் நாம் திருந்தவில்லை என்றால் எந்த முகத்தோடு நாளை வருகையினால் அல்லாஹ்வை சந்திப்போம். ஒரு குர்ஆனை சொல்லிவிட்டு பொதுவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. மேலும் யார் ஒரு மனிதர் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறானோ, மனோட்சியை பின்பற்றாமல் அல்லாஹ்வை பயந்து நாளை கியாமத்துடைய நாளை பயந்து இந்த உலகத்திலே வாழ்க்கையை நகர்த்துகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மனிதரின் பொறுப்பு இடம் சுவர்க்கம் என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், மேலும் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் 2 சுவர்க்கங்களை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்வோம். சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் கிடையாது. ஒரு தவறை செய்து போட்டு நிர்வாகத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் கிடையாது. ஒரு தவறை செய்து போட்டு அதிகாரிகளுக்கு முன்னால் நிற்பது கேவலம் கிடையாது. அதை விட மிகப்பெரிய கேவலம் அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்கி விட்டு நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நானும் நீங்களும் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அதை விட மிகப்பெரிய கவலை, அதை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அதுவே முடிவே இல்லாத ஆக்ராவுடைய வாழ்வு ஆரம்பிக்கக்கூடிய தருவாயிலே அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு நஷ்டவாதி, நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள் மறுமைக்காக வாழவில்லை என்று எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைத்து விட்டால், அந்த ஏடு கிடைத்து விட்டால் நானும் நீங்கள் நஷ்டவாதிகள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கிறோம். எனவே அழிந்து போகின்ற துன்யாவை சம்பாதித்துக் கொள்ளலாம், அழியாத மறுமையை தேடிக் கொள்ளுங்கள். அழியாத மறுமைக்காக, அழிவே முடிவே இல்லாத மறுமையுடைய வாழ்விலே நிம்மதிக்காக நானும் நீங்களும் ஆயத்தமாகிக் கொள்வோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். கடந்த சோதனை எமக்கு முன்னால் நிறுத்தி எம்மை ஒரு கணம் நாம் சிந்தித்து குடும்பமாக, ஊராக தௌபா செய்வோம், பிள்ளைகளாக குடும்பமாக தௌபா செய்வோம். அல்லாஹ் நாங்கள் செய்த தவறுகளால் தான் ஏனைய சமுதாயத்தை எமது சகோதரர்களை சந்தித்திருக்கிறானோ இல்லையே என்று சொல்லுகிறேன்.
எனவே நாம் தௌபா செய்வோம், நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம், நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய மீறுவோம், சஹஜத்திலே கையேந்துவோம். அந்த மக்களுக்காக எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பான். எங்களுக்கு அப்படியான பெரு சோதனைகள் வராமல் தான் பாதுகாப்பான். சமூக வலைத்தளங்களை பார்க்க முடியாத கண்ணீர் கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய கண்ணீர், சாதாரணமானதல்ல, எவ்வளவு பெரிய கஷ்டம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி கண்ணியமான மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தது. அதனால் அப்படியான நிலைகள் எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம். எங்களுடைய ஈமான் பலவீனமானது, பலமான ஈமான் ஆக்குவேன். பலஸ்தீனுடைய ஈமான், பலஸ்தீன் மக்களுடைய ஈமான் பலமானது. சிறு பிள்ளைகள் கூட கண்ணியமானவர்களே கழுத்திலே ஆயுதத்தை வைத்து கேட்டால் ஈமானை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. ஆடைகள் கிடையாது, ரத்தம் தேய்ந்த நிலையில் தான் கபன் துணியாக செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், அவர்கள் 6 நேரம் ஜனாதா தொழுகை தொழுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மனிதர்கள் மாத்திரமல்ல, அங்க மிருகங்கள் கூட வாழ ஏதாத ஒரு சூழ்நிலை, நச்சு வாயுக்களும் அங்கே ஆயுதங்களுடைய அந்த தாப்பனிகங்களும் ஏற்பட்டு அந்த சாதாரணமான சூழல் கூட கெட்டு இருக்கிறது. மிருகங்கள் கூட வாழ ஏதாத நிலைமை, கட்டிடங்கள் எல்லாம் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? களிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக, இஸ்லாம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. எனவே கண்ணியமானவர்கள், நானும் நீங்களும் முஸ்லிமா இருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், ரசூலை ஈமான் கொண்டிருக்கிறோம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை உண்மை என்பதை நம்பியிருக்கிறோம், சுவர்க்கம் உண்மை என்பதை நம்பியிருக்கிறோம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தால் நரகம் கிடைக்கும் என்பதை நம்பியிருக்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்வை நல்லவாழ்வா நகர்த்திக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து நல்ல முடிவோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வோம். நல்ல முடிவை எங்களுக்கு தந்திடுவாயாக. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் களிமாவை நசிவாக்கிடுவாயாக. தொழுகைகளை வீணாக்காத, தொழுகைகளை பொழுதுபோக்கு செய்யாத நல்ல ஒரு தாயங்களை கபூல் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் கடந்த அரசங்களை இழந்து போனார்களோ அவர்கள் ஷஹீதுடைய அர்த்தத்தை கொடுத்துருவாயாக. இழந்த இழப்புகளை எங்களை விட கொடுப்பதற்கு நீதான் தகுதியான ரப்பு யா அல்லாஹ். நாங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது யா அல்லாஹ். நீ கொடுத்தவருடைய உள்ளங்களை திருப்திப்படுத்தி விடுவாயாக. அப்படியான சோதனைகளை எங்களுக்கு தந்து விடாதையா அல்லாஹ். அது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொருளாதார பலம் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு பலமான ஈமானை கொடுத்துருவாயாக, எங்களுக்கு பலமான ஈமானை தந்துடுவாயாக. எந்த தரங்களை களிமாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சோதனை இருக்கிறதோ அந்த சோதனை அவர்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், அநியாயம் செய்கின்ற அநியாயக்காரர்கள் நீ தெளிவை கொடுத்துருவாயாக, ஹிதாயத்தை கொடுத்துருவாயாக. இஸ்லாம் தூய்மையான மார்க்கம், மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடிய மார்க்கம் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்திடுவாயாக. இந்த துஆவை தனிப்பெரும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.